श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद गीता 10வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் நான் படிக்கிறேன். श्री भगवानुवाच भूय एव महाबाहो शृणु मे परमं वचः यत्तेऽहं प्रीयमाणाय वक्ष्यामि हितकाम्यया न मे विदुः सुरगणाः प्रभवं न महर्षयः अहमादिर्हि देवानां महर्षीणां च सर्वशः। கடந்த சத்சங்கத்திலோ மத்தியம ஷட்கத்துக்கு சேர்ந்த அப்படின்னா முதல் நடுவில் இருக்கிற 6 அத்தியாயங்களுக்குள்ளே இருக்கிற இந்த 10வது அத்தியாயத்தினை விபூதி யோகத்தினை நாம் தொடங்கியிருக்கோம். அன்றைக்கி ஆரம்பிக்கும்போது நிறைய உபோத்காத்தம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கப்பட்டது. எப்படி 7வது அத்தியாயத்துக்கு 9வது அத்தியாயத்துக்கு இந்த 10வது அத்தியாயம் கனெக்டடாக இருக்கு. எந்த சாஸ்திரம் படித்தாலும் அந்த சாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நம்ம அதிலிருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் 4. ஒன்று ஈஸ்வரன்னா யார், பகவானன்னா யார். ரெண்டாவது பகவானால் உருவாக்கப்பட்ட இந்த ஜகத்து இதோடைய ஸ்வரூபம் என்ன, அது நிஜமாக என்ன அது. அப்புறம் இந்த ஜகத்து கடவுளினால் உருவாக்கப்பட்ட இந்த ஜகத்தில் நானும் இருக்கேன். அப்போ என்னுடைய பங்கு என்ன, அசல் நான் யார் அப்படின்னா ஈஸ்வர ஜகத்து ஜீவா, இந்த 3 விஷயந்தான். அது பக்தாள் பாட்டு பாடினாலும் சரி, வேறு யாராவது கீர்த்தனை பாடினாலும் சரி, கவித்துவம் எழுதினாலும் சரி, நமக்கு சாஸ்திரம்னு சொன்னால் எது பிரமாணம்னா பிரஸ்தானத்ரயம். மிச்சமெல்லாம் நிறைய பேரும் நிறைய பாஷையில் அங்கங்கே எத்தனையோ புஸ்தகங்கள் எழுதிட்டோம். இந்த பிரஸ்தானத்ரயம் అనేది ஸ்ருதி வேதம். 2 உபனிஷத்துகள் வேதாந்தம். ஸ்ருதியில் அதோடைய அந்த பாகமாக இருக்கிற உபனிஷத்துகள். நான் ரொம்ப சுருக்கி சொல்லிகிட்ருக்கேன். இது முன்னாடி வேறு இடத்துல ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் இதிஹாசம் இதெல்லாம் சொல்லுவோம். இன்னும் இப்போது கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எது கேட்டால் இந்த 3 விஷயங்களை பற்றி சமக்கிரமாக தெரியுமோ, ஒழுங்காக நமக்கு புரிஞ்சுக்க முடியுமோ, அந்த சாஸ்திரங்கள் தான் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கேட்கணும். அப்போது அதில் ஸ்ருதி வேதம் எல்லாத்துக்கும் பிரமாணம் வேதம்தான். வேதத்தில் சொல்லாதது இல்லாதது யாராவது நான் புதுசாக கண்டுபிடிச்சா சொல்கிறேன்னா அது நம்ம ஒத்துக்க மாட்டோம். அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கட்டும், சொல்லிக்கிட்டோம். அதனால தான் கிருஷ்ணர் கூட வேதத்தின் பிரமாணம் வச்சு தான் பேசுவார்.
சில பக்தாள் வந்து எந்த சாஸ்திரம் பற்றி முக்கிய கொடுக்காம பேசின ரமணர் அப்படி கூட அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் சாஸ்திரத்தை நீ கோட் பண்ணி தான் சொல்கிறார் அவர். அதனால் வேதம் ஸ்ருதி. ரெண்டாவது வந்து உபனிஷத்துகள் கேட்கணும். ஆனால் அந்த உபனிஷத்துகள் கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்மிருதி கிரந்தமான பகவத்கீதை கேட்குறோம். இந்த மூணுத்துக்கு பேர் சேர்ந்து தான் பிரஸ்தானத்ரயம். ஓகே, ஆக்சுவலாக ஸ்ருதின்னு நான் சொல்லும்போது அங்கே பிரம்மசூத்திரமும் சொல்லணும். அப்போது உபனிஷத்துகளில் ஏதாவது சந்தேகங்கள் வந்தால் அது இன்னும் புரியலை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு பிரம்மசூத்திரம். அது எல்லாத்தையும் அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப நம்மளை சிம்பிளாக இந்த ஆத்தியாத்மிக சாதனையில் நம்மளை ஈடுபடுத்திக்கணும்னு சொன்னால் பகவத்கீதை. அதுதான் நம்ம வந்து சில வருடங்களாக ஆரம்பித்து படிச்சிட்ருக்கிறோம். இப்போ 10வது அத்தியாயத்தில் இருக்கிறோம். இப்போது இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லணும். 3 பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்படி என்ன அது தெரிஞ்சுக்கணும்னா நான் என்ன சாதனை பண்ணணும்? ஜீவ ஜெகத் ஈஸ்வரன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஆத்தியாத்மிக சாதனை. அப்போ அந்த ஆத்தியாத்மிக சாதனை செய்கிற சாதகனை வந்து ஆத்தியாத்மிக வாழ்க்கை நடத்தணும். அப்போது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அண்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சாதனா? என்ன, லோகத்தில் எத்தனையோ சாதனைகள், எத்தனையோ மதங்கள், எத்தனையோ பேர் என்னென்னமோ பேசியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம காதில் கொஞ்சம் கொஞ்சம் விழுந்திருக்கு, தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் எந்த பக்கம் போக, என்ன பண்ண? ஸோ இந்த கிளாரிட்டி கூட நமக்கு இந்த 3 படிக்கும்போது பகவத்கீதா உபனிஷத்துகள். இப்போ விவேக சூடாமணி ஆன்லைனில் பண்ணியிருக்கோமா ப்ராட்காஸ்ட், அதெல்லாம் கூட பிரகரண கிரந்தங்கள். அதெல்லாம் இன்னும் நம்மளை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் விவேக சூடாமணி 77 எபிசோட்ஸ் நான் பேசி முடிச்சிருக்கேன். தெரியல நீங்கள் எத்தனை பேர் அதை ஒழுங்காக கேட்டிருக்கீங்கன்னு. அதனால் அது அவங்களே செக் பண்ணிக்கோங்க. அது ஒழுங்காக கேட்டிருந்தால் இந்த பகவத்கீதை ரொம்ப ருசித்து நல்லா எசிமுலேட் பண்ணிக்கிட்டு ஆனந்தமாக கேட்க முடியும். அதுக்கு தான் நடுவில் பிரகரண கிரந்தங்கள் கேப் விட்டுட்டு நடுவில் அதெல்லாம் எடுத்ததுக்கு காரணமே அதுதான். எத்தனையோ விஷயங்கள் அது அந்த விவேக சூடாமணியே சமக்கிரமாக இருக்குது. டைம் இருந்துச்சுன்னா கேளுங்க. இப்போ இந்த கேட்குறது ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு தவிர நம்ம இன்னொரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் போக வேண்டியது இல்லை. நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். செய்ய வேண்டியது செஞ்சிட்ருக்குறோம். சாதிக்க வேண்டியது சாதிக்க போகிறோம். இங்கே கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. அதனால் பகவான் வந்து இந்த 10வது அத்தியாயத்தில் 9க்கு தொடர்பாகவே அவரே பேசிகிட்ருக்கிறாரு. அர்ஜுனா, நானும் மறுபடியும் உனக்கு நான் என்ன பேசி முடிச்சிருக்கானோ 2வது அத்தியாயத்தில் அந்த எல்லாத்துலேயும் மறுபடியும் சொல்கிறேன். இந்த மறுபடியும் கேட்குறதுனே இது ரொம்ப முக்கியம். அப்படி ஏன்னா இதுதான் பரமமான வச்சனம், சிறந்த ஒரு ஞானம் விஷயம். அதனால் இது கேட்குறதுக்கு ஒரு வாட்டி கேட்டால் சட்டுன்னு புரிகிற விஷயம் இல்லை. எத்தனையோ வாட்டி கேட்க வேண்டியிருக்கு. இந்த கேட்டது புரிஞ்சுக்கிறது, கேட்டது மனனம் பண்ணிக்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் சாதனை. புரியுறதா? வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இல்லை நான் பண்ணுறேன்னு பண்ணு, ஆனால் இது பண்ணிட்டு அது ஏதாவது பண்ணும். இது பண்ணால் அது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தமும் கிடைக்கும். அது பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இது உனக்கு பரமார்த்தம் கிடைக்கும். அதனால் பகவான் சொல்கிற வார்த்தைகள் தான் நான் பேசிகிட்ருக்கேன். நீங்கள் உபன்யாசம் கொடுக்கறது உங்களுக்கு பழக்கம், அதனால சத்சங்கம் சிரவணமனை அப்படின்னு நினச்சிக்காதுங்கோ. நாங்கள் எல்லோரும் இப்படி தான் எங்கள் குரு கிட்ட 20 வருஷம்
ஒரு நாள் 2 நாள் இல்லை, அப்படி தான் பண்ணி தான் ஆகணும் வேறு. அப்போது நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். அதனால தான் அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு, நீங்கள் இது கேட்கணும். எது என்னால் மறுபடியும் இப்போ சொல்ல போகிறானோ, ஏன் சொல்கிறேன்னா நீ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் காட்டுற, அதனால தான் சண்டே வச்சான்னு கிளாஸ் இன்ட்ரெஸ்ட்டாக வரீங்க, அதனால தான் நானும் பேசிகிட்டே இருப்பேன். அப்புறம் எனக்காக இல்லை, இது என்ன பிரயோஜனம் இல்லை, எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, உன்னுடைய ஹிதத்துக்காக பண்ணுறேன் அப்படின்னு முதல் ஸ்லோகத்தில் சொல்லி, இது ஏன் மறுபடியும் கேட்கணும்னு சொன்னால், கேட்டாலும் புரியாத ஒரு விஷயம், ரொம்ப சுலபமான விஷயமாக இருந்தால் கூட. அதனால் 2வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரோ, என்னை நான் இவ்வளவு பேசுகிறேன், இவ்வளவு சொல்கிறேன், இவ்வளவு வேதம் எல்லா சாஸ்திரம் நான் தான் கொடுத்த பகவான், இத்தனை கொடுத்து இத்தனை செஞ்சு கூட என்னால் உருவாக்கப்பட்ட என்னிலிருந்து உருவான தேவதர்களுக்கு கூட என்னை ஒழுங்காக புரிஞ்சிக்கலே. பாருங்க, தேவதைகளே புரிஞ்சிக்கலையாமா. என்னது என்னோட பெருமை பிரபவம் நமே விதுஹு சுரகணாக 2வது ஸ்லோகத்தில் படித்து முடிச்சிருக்கோம். ஜஸ்ட் ஐ எம் ரீகேப்பிங். மகர்ஷிகள் கூட தெரிஞ்சுக்கலன்றார். அப்பா, மகர்ஷிகளுக்கு தெரியல, தேவதைகளுக்கு தெரியல, அப்படின்னா என்ன அர்த்தம் అనేది இங்கே ஒரு பசிலாக இருக்கு. 3வது ஸ்லோகத்துக்கு போகும்போது ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரும். அப்போ நான் சொல்லுவேன் என்ன ஆக்சுவலாக இதோடைய மீனிங் என்ன. அந்த கான்ட்ரடிக்ஷன் இப்போவே தெரியும் உங்களுக்கு, 3வது ஸ்லோகம் ஆரம்பித்தேன். ஸோ மொத்தத்தில் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுக்கு யாரும் என்னை முழுசாக தெரிஞ்சுக்க முடியல. ஏன் காரணம், ஏன் தெரிஞ்சுக்க முடியல, எதனால் தெரிஞ்சுக்க முடியலன்னா 2வது வரியில் சொல்கிறாரு, இவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடியே நான் இருக்கேன். அகம் ஆதிம் தேவானாம். நானும் இந்த தேவதைகளுக்கு எல்லாருக்கும் முன்னாடி, ருஷிகளுக்கு எல்லாருக்கும் முன்னாடி, எல்லாருக்கும் முன்னாடி சர்வசக முன்னாடி. நீங்கள் வேறு ஏதாவது வச்சு அப்படின்னா பஞ்ச மகாபூதங்களுக்கு முன்னாடி நான் தான் இருக்கேன். நான் தவிர வேறு யாருமே இல்லை. இந்த நான் தவிர வேறு யாருமே இல்லைன்னு விஷயம் உபனிஷத்து, பாகவதம், சதுஸ்லோகி பாகவதம் எல்லாம் சொல்கிறதே. ஓகே, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி இருக்கும்போது எனக்கு பிறகு அவங்க எப்படி என்ன புரிஞ்சுக்க முடியும்? அந்த புரிஞ்சுக்கிறது என்ன அர்த்தம்னா, என்னோட பிறப்பு, என்னோட ஆரிஜின் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். இங்கே வரைக்கும் கடந்த வகுப்பில் பார்த்திருக்கோம். இன்னைக்கு 3வது ஸ்லோகத்தினை ஆரம்பிக்கிறோம். யோ மாமஜமனாதிம் ச வேத்தி லோகமஹேஸ்வரம் असम्मूढः समर्थ्येषु सर्वपापैः प्रमुच्यते. இதுதான் கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. இது நமக்கு தெரியாத, இங்கே குரு சொன்னாதான் இப்படி, இல்லை பாஷ்யக்காரரான சங்கரர் அங்கே பேச்சு ஏதாவது சொன்னால் தான் நமக்கு புரியும், சாதாரணமாக தெரியாது. என்ன கான்ட்ரடிக்ஷன்னா, என்ன இப்படி இருக்கிறவனு தெரிஞ்சுக்கலாம்ன்றார் இந்த ஸ்லோகத்தில். எப்படி இருக்கிறவனும் முந்தாவது ஸ்லோகத்தில் தேவதைகளுக்கு தெரியாத என்னை பற்றி தெரிஞ்சுக்க முடியல, ருஷிகளுக்கும் தெரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு இப்போ தானே சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. உடனே இங்கே யோ மாம் வேத்தி, யார் என்ன தெரிஞ்சுக்கிறானோ, நீங்கள் தான் தெரிஞ்சுக்க முடியாது, அவங்களே தெரிஞ்சுக்கலன்னா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்படி சொல்கிறே, எனக்கு சந்தேகம் வரும். இதுதான் கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது.
என்ன அர்த்தம்னா ஒரு பதத்துடைய அர்த்தம் பார்க்கும்போது இப்போது தெரியும். என்ன சொல்கிறாரு? யஹ மாம் லோகமகேஸ்வரம் மாம் அஜம் மாம், சம்ஸ்கிருதம் எனக்காக படிச்சுக்கிறேன், ஓகே, போர் அடிக்கத்தன்னு சொல்லாதுங்க. அனாதிம் மாம், தமிழில் சொல்கிறேன். லோகத்து இங்கே பாருங்க, லோகத்து மொத்தத்துக்கு மகேஸ்வரனான என்ன, பிறப்பு இல்லாத என்ன, பிகினிங்கு, பிறப்பு இல்லைன்னாவே பிகினிங் இல்லைன்னு அர்த்தம். பிறப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கணும், அந்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அனாதிம்ச யார் இப்படி புரிஞ்சுக்கிறானோ, யார் இப்படி புரிஞ்சுக்கிறானோ, சகமர்த்தேஷு, அந்த மனிதன், முக்கியமாக மனிதனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு பாருங்கோ. சொன்னமில்லை நிறைய வாட்டி, ஸ்வர்க்கத்தில் கூட இந்த மாதிரி வேதாந்தம் கிளாஸ் இருக்காதாமா. சரி சார், காலையிலேருந்து டான்ஸு கீன்ஸ் எல்லாம் சன் டிவி எல்லாம் பார்த்தேன், சாயங்காலமாவது ஏதோ பாகவதம் அப்படி வச்சுக்கலாம் இல்லையா? என்ன மக்கள், நம்மே ரொம்ப மேல் கோயம்புத்தூர் ரமணாலயத்தில் நிஜமாக சொல்கிறேன், அங்கே இருக்காதாம்மா. எப்பவுமே டான்ஸ் பார்ட்டி, மியூசிக்கு எல்லாம் அதே தான், போகம். அதனால அவங்களுக்கு கூட கிடைக்காது. மர்த்தியேஷு, மனுஷர்கள். என்ன பூலோகத்தில் நரநாராயணகளாக பிறந்த அர்ஜுன பகவானும் ஒரு ராஜா, 2 பேரும் ராஜா தான். இப்போ யுத்த பூமிக்கு நடுவில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? அதனால் இந்த மனுஷனுக்கு தான் இந்த ஞானம் இது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மர்த்தியேஷு, ஓகே, சரி, தேவதைகள் புரிஞ்சுக்கல, மகர்ஷிகளை புரிஞ்சுக்கல, அவங்கள பற்றி விட்டுடும். எப்பெல்லாம் தேவதைகளை பற்றி மகர்ஷிகளை பற்றி நமக்கு கதை புராணங்களை சொல்லும்போது நமக்கு என்னதான் எட்டுறது? ஆமாம், தே ஆர் காட்ஸ், பவர்ஸ் எல்லாம் இருக்குது. எப்போ பார்த்தா செபிப்பாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, ஆயுதம் வரும், தூக்கி போடுவாங்க, இப்படி எல்லாம் இருக்கும். அவதாரம் எடுத்துகிட்டு வந்தாருன்னா அவதாரம் அது. அதனால் கிருஷ்ணர் என்ன, அவர் பாட்டு தூக்குவார், ஒரு சின்ன வரல மேல் அவர் தூக்குவார், 16,000 பேர்னு வச்சுக்குவார் கல்யாணம் பண்ணிட்டு. கடவுள் தானே. இப்படி தான் அது நமக்கு எட்டாத விஷயமாக தானே பார்க்குறோம். எனக்கு எட்டாத விஷயம் பற்றி சொல்லி என்னதான் எனக்கு பிரயோஜனம்? யோசிக்கணும், எனக்கு பிரயோஜனப்படணும். நானும் இந்த சம்சாரத்தில், உலகத்தில், இந்த சரீரம், இந்த ஜீவனாக இருந்தேன், என்ன இந்த கஷ்டம், துக்கம், இந்த படாத பாடு, படாத பாடு இல்லை, எத்தனையோ பிரயத்தனம், என்னென்னமோ சாதிக்கணும்னு. அப்போது மர்த்தியன் மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நமக்கு எல்லாருக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சுக்கிட்டாட்டா யாராவது பகவத்கீதை கிளாஸுக்கு வந்து, இப்படி சத்சங்கத்துக்கு வந்து, சர்வ பாப்பைஹி பிரமுச்சதே, எல்லா பாப்பங்களிலிருந்து, எல்லா பாப்பங்கள்னா என்ன? பொதுவாக பாபம் ரொம்ப பெரிய பாபம். அப்புறம் சர்வ பாப்பை என்ன, தெரிஞ்சு செஞ்சது, தெரியாமல் செஞ்சது, எப்போ செஞ்சது, அப்புறம் என்ன பாப்பம் பண்ணியிருக்கானோ அதுக்கு என்ன பலம் வரப்போகிறதுன்னு இப்போ பயப்படுறது. இன்னொரு அர்த்தம், சர்வ பாப்பை என்ன, எல்லா கர்மத்துடைய பந்தத்தில் இருந்து, ஏன்னா கர்ம செய்ய தொடங்கி வந்ததுனால தானே புண்ணியம் பாப்பம் 2. இங்கே சர்வ பாப்பைன்னு சொல்லும்போது we must take it as a சர்வ புண்ணியி ஆல்சோ. சாஸ்திரம் எப்போ சிங்குலர் அந்த துவந்தங்களிலிருந்து பெயர்ஸ்லேருந்து ஒன்று சொல்கிறது அர்த்தம், 2வது நம்ம சேர்த்துக்கணும், சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எம்ஃபசிஸ் எதுக்குன்னா, நமக்கு எல்லோரும் பாப பயம் இருக்குல்ல,
என்ன செஞ்சு என்ன பாப்பம் ஆகுமோ, இந்த பக்கம் உட்காரணுமா அப்படி உட்காரணுமா, மாஸ்டர் அவர் பாட்டுக்கு சௌரிக்கிறதுக்கு இப்படி உட்கார்றாரு, என்னமோ இது என்ன பக்கம் எனக்கு இன்னும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது எல்லா பக்கம் ஆத்மா இருந்தால் தெரியாது. வாட் டு டு? நம்ம எவ்வளோ கட்டிக்காரன்னா குருன்னு கூட சுவாமி இப்படி திரும்புங்கோ நமஸ்காரம் பண்ணுறதுக்கு நிறைய வாட்டி சொல்லி தருவாங்க. சுவாமிஜிக்கு சன்னியாசி அன்றைக்கி கதை சொன்ன அவர் எந்த பக்கம் விவேக சூடாமணியில் நினைக்கிறேன் அந்த கதை இங்கே சொன்ன ஒரு மகாத்மா வந்து சிவலிங்கத்துக்கு பக்கம் கால் வச்சு படுத்திருக்காரு. யாரோ பக்தனை வந்து பார்த்து, இவர் என்ன மகாத்மா காவி கலர் எல்லாம் போட்டுட்டு சுவாமி பக்கம் கால் வச்சு படுத்துக்கிறாருன்னு. ரொம்ப வயசானவர். அப்போ அவர் வந்து எழுப்பிவிட்டுட்டு, என்ன சுவாமி தெரியலையா பார்க்கலையா, என்ன கால் இப்படி வச்சுட்டு என்னால் நகர்த்த முடியாது, அப்போ கால் நீ கொஞ்சம் தூக்கி அப்படி திருப்பேன், எனக்கு கால் வலிக்குது என்ன. சரின்னு அப்படி திருப்பி வச்சா, இந்த யார் கேட்டானோ யார் கால் திருப்பி அங்கே பார்த்து அந்த பக்கம் சிவலிங்கம் தெரிகிறது. அப்புறம் திருப்பி அந்த பக்கம் சிவலிங்கம் தெரிகிறது. அப்போது புரிஞ்சுக்கிட்டான் மகாத்மா, அந்த வயசானவர் பெரிய ஞானி மகாத்மா. அப்படின்னு அர்த்தம், அப்படி ஞானிக்கு எல்லாருக்கும் அப்படி ஆகுமா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த மோரல் ஆஃப் த ஸ்டோரி, இந்த கதை நடந்திருக்கும், நடக்கலாம். என்னன்னு அர்த்தம், அந்த ஞானஸ்தித்தில் நின்று பார்க்கும்போது இந்த சின்ன சின்ன அல்பமான விஷயங்கள் எல்லாம் உளுந்து போயிடும். இல்லைன்னு என்ன ஆகிடுது வாழ்க்கையில் பாருங்கோ, இந்த அல்பமானதை வச்சுக்கிட்டு அனந்தத்தினை நம்ம மறந்துடுறோம். அல்பமானத்துக்கு எவ்வளோ நாள், எல்கேஜி யூகேஜி எவ்வளோ நாள் படிப்பீங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் ஒரு அப்புறம் போகணுமா இல்லையா. அந்த அல்பத்திலேயே அல்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவன் அல்பன். அனந்தம் ரெண்டு அனந்தம் అనంత వస్తువు నమ్మదా. சரி, சர்வ பாப்பைஹி அనే பதத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் எந்த வகையில் எந்த விதமான ஒரு பாப்ப பீதி பயம், அப்புறம் சத்தி போனதுக்கப்புறம் என்ன ஆகணும், எங்கே போவானோ, எங்கே போக மாட்டோம், எங்கே போக முடியாது, ஆகாயம் எங்கேவாது போகுமா. இப்போ இந்த ஒரு வார்த்தைக்கு நான் அவ்வளோ வேதாந்தம் பேச வேண்டியிருக்கேன், அவ்வளோ பேச மாட்டேன். அதனால் எல்லா பயத்திலிருந்து விடுதலை, எல்லா கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை, புண்ணியத்திலிருந்து கூட விடுதலை. அப்படின்னா புண்ணிய பாப சுக துக்க நரக்க ஸ்வர்க இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட வஸ்துவாக பூர்ணமாக இருக்கிற பரபிரம்மன் நானும். இந்த வார்த்தைகள் வந்து சப்ஜெக்டிவ். நான் இப்படி நான் இப்படின்னு தெரிஞ்சுக்கணவன அவருக்கு பகவான் இங்கே என்ன பேர் கொடுக்குறாருன்னா அசம்மூட. ஸ்லோகத்தில் இருக்க பதம் பாருங்க. அப்போது யார் அசம்மூடனாக இருக்கானோ, மனிதர்களுக்குள்ள அந்த மனிதன் என்னை வந்து எனக்குன்னு பகவான் சொல்லும்போது நான் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இங்கே நானுன்னு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் எல்லோரும் அப்படி சொல்லிக்கணும். அங்கே பகவான் மாம் நானன்னு சொல்கிறதே நம்மளுக்கு இருக்குதா, நீ அப்படி சொல்லிக்கணும். நீயும் ஞானம் அடைஞ்சாச்சு, இந்த விஷயம் புரிஞ்சிச்சுன்னா உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லையே, ஆத்மா ஒன்று தானே. அதனால தான் என்ன அவர் சொல்லும்போது இப்போ சொல்கிற பிறப்பில்லாத நானும் அந்தமில்லாத நானும் சர்வலோகத்துக்கு சாட்சியாக இருக்கிற நானும். சாட்சின்னு அர்த்தம் என்ன, நான் பார்த்த சூரியன் இருக்கா, நான் பார்க்கலன்னா சூரியன் எங்கே இருக்கான். நானும் மனசு மூலமாக புலங்கள் மூலமாக எட்டி பார்க்கும்போதும் இந்த லோகம் தெரிகிறது. அந்த வார்த்தை தான் இந்த லோக மகேஸ்வரம். இப்போ அந்த பதத்தை நான் விவரிச்சிட்ருக்கேன்.
அசம்மூட பதத்துக்கு அப்புறம் வர. லோக மகேஸ்வரம்னா இப்போ பொதுவாக சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ பக்தி பரமாக சர்வலோகத்துக்கு மகேஸ்வரர், அவர் ஈஸ்வரன். ஈஸ்வரனை உடனே வேலை பார்ப்பேன். ஏன் முன்னாடி எனக்கு இது என்ன, ஈஸ்வரனை யாரும் இங்கே பார்க்க மாட்டாங்க, மேலே பார்ப்பேன். இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, எந்த கோவில் பெரிய கோவில் பெரிய சுவாமி எந்த எங்காவது போங்கோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் அங்கே போனதுக்கப்புறம் அந்த நமஸ்காரம் பண்ணும்போது கண்ணு முடிக்கிறோம். பார்த்தாச்சு கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஆரத்துவேன். கடைசியில் நமஸ்காரம் பண்ணும்போது ஒரு கண்ணு முடிக்கிறோம். ஏன் இவ்வளோ பார்க்கணும்னு இங்கே வந்துட்டு ஏன் கண்ணு முடிக்கிறேன் என்ன, என்னமோ தெரியல, தெரியாமல் சட்டுன்னு முடிக்கிறேன். என்ன அர்த்தம், உள்ளே பார்க்கணும்னு தோணுறது, உள்ளே நினச்சிக்கணும்னு தோணுறது, உள்ளே வந்து சொல்லிக்கணும்னு தோணுறது. நீங்கள் எப்படியாவது எடுத்துக்கோங்க, எனக்கு உள்ளதாக இருக்கார் அவரை தோணுறது. தோணுறதுனால தான் தெரியாமல் கண்ணு முடிக்கிறோம். கோவிலுக்கு போய் சுவாமினை கும்பிட்டுட்டு எந்த இடத்துல அது ஒரு வாட்டாவது அந்த கண்ணு மூடிக்காமல் இருக்கார் அவனே இல்லை. கவனிக்கணும் இது. அப்போது லோக மகேஸ்வரம்னா யாரோ தெரியுமா? லோக అనే వార్త ఇంగ్లీష్లో లుక్, సంస్కృతంలో ఆల్సో లుక్ ఉంది, అదొక రూట్ వర్డ్. ஆலோக்கியதிதி லோகம். லோகத்தை யார் பார்க்கறா? இந்திரியங்கள் பார்க்கறது. இந்த பதத்தினை 2-3 லெவலில் அர்த்தம் சொன்னால், ஆதி தெய்வீக லெவலில் பார்த்தோம்னா கண்ணுக்கு பின்னாடி சூரியன் அதிஷ்டான தேவதா, காதுக்கு பின்னாடி திக் தேவதா, வருண தேவதா, அஸ்வினி குமாரர்கள், வாயு தொக்கு, இப்படியெல்லாம் ஆதி தெய்வீக சக்தி சமஷ்டியாக சொல்லும் போதும். ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, మరి సమష్టిలో వెష్టి நான் இருக்க இல்லை. அப்போ எனக்கிட்ட அதே பார்க்குற திருஷ்டி பார்வு அந்த சரீரத்தில் இருக்கிற, இந்த சரீரத்தில் இருக்கு, இந்த சரீரத்தில் இருக்கு, ஒரே சக்தி. ஆனால் 10 கேட்ஜெட்ஸ் மூலமாக வியக்தமாகிறது. ஒரே கரண்ட்டு 10 கேட்ஜெட்ஸ். அப்போது இங்கே கூட நான் అనేది எடுத்து வச்சுட்டு அந்த அகங்காரத்தினை வெஷ்டி இண்டிவிஜுவாலிட்டிని పక్కతల ఓర్మా వెచ్చిటి సమష్టి దృష్టిలో பார்க்கும்போது అది ఆధ్యాత్మిక దృష్టి. ஆதி தெய்வீக திருஷ்டி, சூரியன் அங்கே இருக்கார், அவருடைய சக்தினால தான் கண்ணு பார்க்க முடியாது. கண்ணுக்கு அதிஷ்டான தேவதை, வாயு தேவதை, அதெல்லாம் ஓகே, கனெக்ட் பண்ணிக்கணும். வெஷ்டியான நானும் சமஷ்டி கூட கனெக்ட் பண்ணி, இந்த வெஷ்டி అనేది இல்லை, சமஷ்டி இல்லாமல் வெஷ்டி எங்கேருந்து வரும்? அப்போது ஆத்தியாத்மிக சாதனையில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எவ்வளோ நேரம் அந்த அளவுக்கு மனசுன்னு எப்பவுமே கூட சமஷ்டி பாவத்தில் நிற்க வைக்கிறதுக்கு பேர் ஆத்தியாத்மிக சாதனம். இப்போது இது பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கே போகணும், எந்த தேங்காய் உடைக்கணும், எந்த பூ மாலை போடணும், என்ன பண்ணணும், இருக்கிற இடத்துல பண்ணு, சிந்தி, மனசு மேலே ஃபோக்கஸ் பண்ணு. మనసు మీద ఫోకస్ பண்ணி இங்கே சொன்ன இந்த கருத்து புரிஞ்சுக்கணும். ஓ சரி, మనస్టు కూడా సమష్టి మనస్సు ஒன்று இருக்கு. మనస్సు అనేది அந்தந்த சரீரத்தில் வரும்போது எதனமோ தனித்தனியாக பிரவர்த்திக்கிற மாதிரி இருக்க தவிர, த டோட்டல் காஸ்மிக் மைண்ட் இஸ் ஒன். காஸ்மிக் இன்டெலிஜென்ஸு சமஷ்டி புத்தி, அதுக்கு பேர் மகத்தத்துவம். அகங்காரம் கூட இங்கே என்ன ஃபீல் பண்ணுறதோ அது வந்து டோட்டல் அகங்காரம் இருக்கே, எல்லாமே டோட்டல் டோட்டல் டோட்டல். என்னாகும்? அப்போது அல்பத்திலிருந்து வெளியே வருவேன். அல்பத்திலிருந்து நீ வெளியே வராத வரைக்கும் இண்டிவிஜுவாலிட்டி, வெஷ்டி, அந்த சின்ன கிணறுக்குள்ளே இருக்கிற சின்ன தவளை, பொட்ட கிணறுவாமா வேறு, அதே அதுக்கு என்னதான் தெரிய போகிறது. இப்படி இருந்துட்டு என்னென்னமோ பேசுகிறோம் நம்ம. శాస్త్రం ఉంది నమ్మని నీ అనంతం, నీ పూర్ణం,
நீ சுத்தம், நீ பரமாத்மானே சொல்கிறதே நம்ம அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லாமல் இல்லை இல்லை போ நீ அப்படி தான் சொல்லுவேங்க, நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க மாஸ்டர், அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்படி அசால்ட்டாக விட்டு கொடுக்கறதுல நம்ம ரொம்ப கட்டிக்காரங்களாக இருக்கிறோம். அதனால தான் இந்த வித்யா குஹ்யதமமானது, கஷ்டமானது, ஆனால் ரொம்ப சுலபம் ஆல்சோ. அதனால ரெண்டுமே சொல்லிட்டாங்க தமிழில் பக்தர்கள். மெத்த கடினமானே பாடிட்டார் அவர். ரொம்ப கடினம் இந்த யோகா, இந்த மனசு, இதெல்லாம். ஆனால் ரமணர் மாதிரி அப்புறம் வந்தவங்களை ரமணரோட பக்தர் யார்? ஐயே அதிசுலபம் ஆத்மவித்ய, ஐயே அதிசுலபம். ஏன்னா யார் பற்றோ ஏதோ சொன்னால் கஷ்டப்படணும். நீ உன்னை பற்றியே, உன்னுடைய ஹிஸ்டரி, உன்னோட பயோடேட்டா பற்றி எங்கேயுமே போக வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், நத்திங் டூயிங், எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் திங்க் இட். அப்போ அது சுலபம் இல்லையோ? ஏதோ வேண்டுதல் வேண்டிக்கிட்டு அங்கே போகணுமா, அங்கே அப்படியாமா, ஐயோ கால் முட்டி வலிக்குது, எங்கே போகிறது இப்போ, ஆனால் போகலன்னா பரிகாரம் இல்லைன்னாங்க, அப்படி அண்ணாங்க இப்படி அண்ணாங்க. என்ன எத்தனை வயசானாலும் அங்கம் கலிதம் ஃபலிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாதம் துண்டம். பல்லு உளுந்து போச்சு, முடி நெறிஞ்சு போச்சு, கையில் குச்சி வந்துச்சு, ஆனால் ததப்பின முஞ்சதி ஆஷா பிண்டம். ஆசை போல முறுக்கு பொடி பண்ணி சாப்பிட்டு ஆகணும் சார். கரும்பு வந்துச்சாமா, அது எப்படியாவது மருமகளை கொஞ்சம் ஜூஸ் பண்ணி கொடுங்க. பொங்கலாமா, சாப்பிடலன்னு எப்படி? டயாபிட்டிஸ் சரி பரவாயில்லையே, ஒரு நாள் கொஞ்சம் சாப்பிட்றேன். அதனால் லோக மகேஸ்வரம்னா ஆலோக்கியதை. ஸோ எல்லா இந்திரியங்களுக்கும் மனசு அதிபதி, மனசுக்கு அதிபதி புத்தி, புத்திக்கு அதிபதி చైతన్యం. யாரது? ஞானம். இந்த மம అనేది இங்கே நானே சொல்லி சப்ஜெக்டிவாக எடுத்துக்கணும் இந்த நாலேஜ் எல்லாமே. ஆத்ம வித்யா நாட் அபவுட் எனிபடி. கடவுளை பற்றி கிடையாது, அவங்கள பற்றி கிடையாது, இவங்களை பற்றி கிடையாது, பக்கத்து வீடு, நத்திங். உன்னை பற்றி, உன் அறிதல். ஏன்னா பிரச்சனை அங்கே இருக்கு, அதனால சொல்யூஷன் எல்லாம் கூட அங்கே தான் இருக்கும். இன்னொன்று என்ன சொல்கிறேன், பொதுவாக இந்த லோகத்தில் யாருக்கு யாருமே எதுவுமே பிரச்சனை இல்லையாமா. சாஸ்திரம் சொல்கிறேன், எல்லோருக்கும் அவங்களே பிரச்சனை. ஏன்? இந்த அறிவு இல்லாதனால. இந்த அறிவு இருந்தால் அவன் அசம்மூடக. நவ் ஐ எம் கமிங் டு தட் வேர்டு. அசம்மூடகன்னா இப்போ கொஞ்சம் நான் இன்டைரக்டாக இதை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு இப்போ ஈஸ்வரன் என்ன யார் అనేది கன்ஃபியூஷன் கிடையாது, ஒரு சந்தேகம் இல்லை. இல்லை சார், நிறைய சந்தேகம் இருக்கா? இன்னும் மறுபடியும் கேளு, விவேக சூடாமணி போட்டி கேளு. 70 மணி இப்போ கஷ்டப்பட்டு இறங்கி இங்கே வந்த வேண்டியிருக்கு. வீட்டில் உட்காந்து ஒரு 1/2 GB டேட்டா செலவு பண்ணிட்டா வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அது கூட பண்ணலன்னா அப்புறம் என்ன? அவ்வளோ பிஸி எல்லோரும். சரி இருந்துக்கோ, லோகத்தில் பிஸியாக இருக்கிற வரைக்கும் நீ ஆத்தியாத்மிகமாக முன்னேற மாட்டேன். அப்போ என்ன சொல்லணும்? விஷ் ஆல் த பெஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் லைஃப். அப்படி சொல்லாதீங்க மாஸ்டர். மாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டார், குரு சொல்கிறார். இப்போ இங்கே நவ் அண்ட் ஹியர்
அசம்மூடகன்னா போஸ்ட்போன் பண்ணாமே, தாமதம் செய்யாமே, நிறைய அர்த்தம் சொல்லணும் இதுக்கு. அசம்மூடக ஈஸ்வரனை பற்றி நல்ல ஐ ஆம் வெரி கிளியர் சார் ஹூ இஸ் காட். క్లియరాக இல்லை అన్న అర్థం ఏంటంటే తత్వబోధలో నుండి ఆత్మబోధలో నుండి ఎలా ఒడుంగ కేకలని అర్థం. வேற ஒன்றும் இல்லை. பாருங்கோ, இது எந்த சிரமமும் பண்ண வேண்டியதில்லை. சமத்தா உட்காந்து புஸ்தகம் முன்னாடி வச்சு கேளு கேளு. ஒரு வாட்டி புரியாது, பரவாயில்ல, மறுபடியும் கேளு. தூக்கம் வந்துச்சு, கொஞ்சம் நேரம் தூங்கும். பார்த்தவங்க என்ன சொல்கிறாரு, என்ன விஷயம், அப்படி படிக்கணும் சாஸ்திரம். என்ன வயசுலனா விட அதுக்கு தான் நாள் ஆகிறது வருடிங். ஸோ அசம்மூடக ஜீவா நான் யாருன்னதும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த ஜெகத் உலகம் மேலே எனக்கு கம்ப்ளைண்ட்டே கிடையாது. எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நானே தான். என்ன மேலே நான் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிக்குவேன்? மொத்தம் ஒரே வஸ்து தான், ஒரே பிரம்மம், ஒரே பரமாத்மா தான் சர்வமாக காணப்படும் போதும் அந்த பாயிண்ட் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். அதுக்கு தான் விபூதி யோகம். விபூதி என்ன, கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் கமல கண்ணா உன் தோற்றம். அது அங்கே பாட்டை பாடி டிங் டி டிங் அப்படின்னா கை தட்டிட்டு ஏதோ புண்ணியம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்படி பொண்ணுட்டு போயிடுவோம். இப்படி உட்கார வச்சு கொஞ்சம் கேளுன்னா தூக்கம் வருது. 11 மணிக்கு வராது தூக்கம். அப்புறம் ஜாக்கிரதையாக காஃபி வேறு குடிச்சு வந்திருப்பீங்க. அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி தூக்கம் வந்தா எப்படி சத் சங்கத்தில். ஸோ நான் யாருன்னது எனக்கு ஒழுங்காக தெரிஞ்சு போச்சு. ஜெகத்தை பற்றி கம்ப்ளைண்ட்டே கிடையாது. அப்போது ஆத்தியாத்மிக சாதனில் பாயிண்ட் நம்பர் 2 சைட் பை சைடு அதையும் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸ்டாப் கம்ப்ளைனிங் இஸ் கால்டு ஆத்தியாத்மிக சாதனா. ட்ரை பண்ணி பார்க்கணும், அவ்வளோ சுலபம் ஒன்றும் கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணுறது குறைச்சி இருப்பியோ, லெட் அஸ் லிவ் ஹியர் அட் 0 கம்ப்ளைண்ட் லெவல். சுவாமிஜியோடைய ஸ்லோகன் இது. பாருங்க, இன்னைக்கு இப்போ முயற்சி பண்ணுங்க. ஒரு ஹாஃப் டே நான் முதல்ல அப்படி தான் இல்லை, 1 மணி நேரம் எது பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். என்னை உடம்பு பற்றி, அதை பற்றி, கிளைமேட் பற்றி, கரண்ட் பற்றி, அதை பற்றி, கிரைண்டரு, மிக்சியும், வாஷிங் மிஷின் எல்லாம் என்னமோ எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். இதுதான் தபஸ், தெரியுமா, சாதனா. இந்த விஷயங்களை சிம்பிளாக இப்படி புரிஞ்சுக்கலன்னா என்ன படித்தாலும் சரி, என்ன பாராயணம் பண்ணி, என்ன மெமரி பண்ணு, அது பண்ணும், தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வா, அங்கே போய்ட்டு வாங்கிட்டு போகும், காலம் முடிஞ்சு போயிடும், நாட்கள் முடிஞ்சு போயிடும், சரீரம் பாட்டிக்கு சரீரம் பஞ்சபூதங்களுக்குள்ளே போயிடும். ஆனால் நீ மூடனாவே இருந்து போனால் மறுபடி வருவாய். எங்கே எது மேலே அட்டாச்மெண்ட் இருக்கும் அதே வீட்டில் அதே மக்களுக்கு நடுவில் பெருக்க போகிறேன் நீ. 8வது அத்தியாயத்தில் அதானே பகவான் சொல்லி கொடுத்தார். அந்த காலேச்ச மாமேவ எம் வாபி ஸ்மரன் பாவம் தெஜத்தந்தே கலவரம். சரீரம் விடும்போது என்னென்ன பாவத்தோட அந்த மனிதன் சரீரம் விடுறானோ, அந்த சூக்ஷ்ம சரீரம், ஞானம் வராத சூக்ஷ்ம சரீரம் பிரயாணம் பண்ணும். ஞானம் வந்த சூக்ஷ்ம சரீரம் கரங்கி போயிடும். இங்கே இப்போவே யார் சொன்னாங்கன்னு கேட்கக்கூடாது, சாஸ்திரம் சொல்கிறது, ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போது கரங்கி போயிடுச்சுன்னா இன்னொரு சரீரம், இன்னொரு இந்த பாடு தேவையில்லையே. ஆனால் அப்போ அங்கே நான் இல்லாமல் ஆகிடுவானா பயம் வருதுன்னா உனக்கு இன்னும் சாஸ்திரம் புரியலன்னு அர்த்தம். நீ எங்கே போவே இல்லாமல், நீ அனந்தமாக இருக்கப்பா. தூக்கத்தில் நம்ம இல்லாமல் தான் ஆயிடுறோம். தூக்கத்தில் நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு நினைவு இருக்கா? ஆனால் பயப்படாமல் தூக்கத்துக்கு வேணும்னு போகிறீங்க. ஏன்?
இந்த மாதிரி கேள்வி எங்களுக்கு வரல சார், அதுக்கு தான் கிளாஸுக்கு வர சொன்னது. அதனால் படித்ததுனால, ஏதோ தெரிஞ்சதுனால, உலக அறிவுனால இந்த விஷயம் தெரியும்னு நினைக்கவே கூடாது. ஒரே வழி சாஸ்திரம் படிச்சிருக்கிற அந்த பிரம்மனிஷ்டனாக இருக்கிற குரு கிட்டேருந்து கேட்டு புரிஞ்சுக்கணும். வேறே வழி இல்லை. நானிய பந்தா வித்யதேயனாய, இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறொன்னொரு மார்க்கம் இல்லை. ஸோ அசம்மூடா. ஸோ ஜீவ ஜகத் ஈஸ்வரானே மூணு பற்றியும் எந்த பசில், எந்த சந்தேகம், எந்த குழப்பம் இல்லாமல் இருக்கிற அறிவோடு இருக்கிற அந்த மனிதன் அசம்மூட, மோகம் இல்லாதவன் அர்த்தம். இந்த பதத்துக்கு அர்த்தம் அசம்மூடன்னா எப்படிப்பட்ட எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷன், மோகம் கிடையாது, டெல்யூஷன் கிடையாது, கன்ஃபியூஷன் கிடையாது. சரியா? அதனால் இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய ஜென்ரல் மீனிங். இன்னும் கொஞ்சம் கூட சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த ரெண்டு பதங்கள் தான், லோக மகேஸ்வரம் அசம்மூடகை. யார் நடந்து போன விஷயம் பற்றி, கடந்து போன காலம், அகங்காரம் என்ன అనేది சுவாமிஜி டெஃபினேஷன் கொடுக்குறாரு. அகங்காரம், த டோட்டல் சமேஷன் ஆஃப் தி பாஸ்ட் இஸ் கால்டு அகங்காரா. நம்முடைய முழுச பழைய பாஸ்ட் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்ச அதுக்கு பேர் அகங்காரம். இப்போ அது டெலிட் பண்ணு, அது ப்ரெசென்ட்டில் கொண்டு வராது. ஸோ யாரைతే ப்ரெசెంట్లో பாஸ்ட் பற்றி கொண்டு ப்ரூடிங் பண்ணாமல், ஃப்யூச்சர் பற்றி வரி பண்ணிக்காமல் ப்ரெசென்ட்டில் வாழ பழகிறானோ அவன் அசம்மூடகா. இந்த அர்த்தங்கள் உங்களுக்கு எந்த புஸ்தகம் படித்தாலும் கிடைக்காது. ஏதோ நார்மல் ஒரு சிம்பிள் மீனிங் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீ ஃப்ரம் த டெல்யூஷன். அப்படி தான் புரிஞ்சுக்கிறது. அப்போது நடந்து கொண்டிருக்கிற ப்ரெசென்ட்டு தான் எனக்கு அவைலபிளாக இருக்கிறது. ஃப்யூச்சர் இஸ் அன்பிரிடிக்டபிள், ஐ டோன்ட் நோ. பாஸ்ட் இஸ் டெட், கான். அப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறது தான் டு பி வித் த காட். நீ ப்ரெசென்ட்டில் வாழற என்ன, யூ ஆர் ஒன் வித் த காட். திங்க் பண்ணுங்க, போய் திரும்ப எழுதிக்கிட்டு இருந்த ப்ரெசென்ட்டில் இருக்கிறது. ஏன்னா ப்ரெசென்ட் தான் சத்தியம். இந்த ப்ரெசென்ட்டில் இருக்கிறது என்ன தெரியுமா? ஐ எம் நாட் சிம்பிளி டாக்கிங் கேவலம் பாஸ்ட், ஃப்யூச்சர், ப்ரெசென்ட் இந்த இது டைம் ஸ்கேல் பற்றி சொல்லலை. இப்போ நவ் கம் டு த பாயிண்ட். இந்த லோக மகேஸ்வரன் சொன்னதுக்கு இன்னும் இப்போ இதுக்கு கனெக்ட் பண்ணிட்டா இந்த ஸ்லோகம் முடிஞ்சிடும். 3 காலங்களுக்குள்ளேயும், 3 காலங்கள் என்ன? சரி, பாஸ்ட்டு, ப்ரெசென்ட், ஃப்யூச்சர்னு நீ நினச்ச கூட அந்த மூணுமே தெரிஞ்சுக்கிறதுக்கோ நினச்சிக்கிறதுக்கோ நான் இருக்கணுமா இல்லையா? இல்லை. 3 அவஸ்தைகள், காலங்கன்னு அவஸ்தையை சொல்கிறேன். இது நினைவு, கனவு, தூக்கம். அந்த மூணுமே எனக்கு தெரியறதுன்னு சொன்னால் அந்த மூணுமே தெரிஞ்சுக்கிற நானும் அங்கே இருந்திருக்கணும், இங்கே இருந்திருக்கணும், அங்கே இருந்திருக்கணும். அப்போ எப்பவுமே இருக்கிற நானும் எனக்கு காலமும் அவஸ்தைகள் எந்த ஒரு வேற்றும் இல்லாமல் சர்வதா அகமஸ்மி, நான் எப்பவுமே இருக்கேன். நான் எப்பவுமே இருக்கேன்னு சொல்லும் போது இங்கே டைமே வராது. பாஸ்ட், ப்ரெசென்ட் எதுவுமே இல்லை. உங்களுக்கு தூக்கத்தில் டைம் தெரியறதா? ஆனால் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா? கிளியராக இருக்கணும். அந்த நமக்கு உள்ள டைம் தெரியல, நான் இருக்கேன். தட் இஸ் காட். அதுதான் சத்தியம். அது இந்த நினைவில் இப்போ உணரணும்,
அது ஏதோ தூக்கம் பற்றி ஏதோ சொன்னீங்க, புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது சார். எனக்கு என்ன பிரயோஜனம்? திங்க் இப்போ திங்க் பண்ணி பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃப்யூச்சர் 3 இருக்கு. இது 3த்துல ப்ரெசென்ட் అనేది యాక్చువల్గా టైం கிடையாது. அது లౌకికమైన వ్యవహారத்தில் சொல்கிறோமே தவிர ப்ரெசென்ட் అనేది టైం கிடையாது. ப்ரெசென்ட் ఈజ్ సత్యం. త్రికాల అబాధితం. 3 காலங்களில் எதிலாலையும் நெகேட் பண்ணாமே எது அஸ்தி, எது இருக்கின்றனதோ அது சத்தியம். அதுக்கு எங்கேமோ தேட வேண்டாம். நீ ஒருவேளை நினச்ச நேற்றுக்கு நான் இருக்கேன், இப்போ நான் இருக்கேன், நாளைக்கு கூட இந்த சரீரம் இருந்தால் இல்லைன்னா கூட நான் இருப்பேன். என்ன நாளைக்குன்னு சொன்னால் டவுட் இல்லை சார், நான் இருப்பேன். அந்த நானும் சொல்லலை, இல்லை இந்த மாதிரி சொல்கிறோம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஆஸ் ஏ பேபிஹுட், சின்ன வயசில் இருக்கும்போது நான் தான் இருக்கேன். அப்புறம் டீனேஜ் வரும்போது நான் இருக்கேன். குழந்தை வயசு வந்துச்சு போச்சு, நான் இருக்கேன். டீனேஜ் வந்துச்சு போச்சு, நான் இருக்கேன். நடி வயசு வந்துச்சு போச்சு, நான் இருக்கேன். இப்போது வயசாகிடுது, மூப்பு வந்துச்சு, இப்போ நான் இருக்கேன். இந்த மூப்பும் போயிடும், ஆனால் நான் இருப்பேன். அதுதான் பாயிண்ட்டு. அது பிடிச்சிக்கணும். அதனால் மரணம் అనేది இல்லை. நல்ல தைரியம் இருங்கோ. ஏதாவது வைரஸ் அதெல்லாம் வந்து உடம்பு தான் போயிடும். நான் எங்கே போக முடியாது, வரவும் முடியாது. வரவு போக்கில்லாத பொது வழி காட்டு அருணாச்சலம். அதனால் இது சத்தியம் தெல்லம் தெளிவை. இப்போ இங்கே இருக்க, இப்போ இங்கே எனக்கு புரியலைன்னா ஏன் புரிய மாட்டேங்குது? கஷ்டம் என்ன? இந்த அறிவு అనేది கொண்டு போய் எல்லாத்தையும் குப்பை தொட்டில் சாக்கடையில் போட்ட மாதிரி லோக விஷயங்களுக்குள்ளே போட்டிட்டோம். இதில் வச்சா தெரிஞ்சு ரத்னம் ஒரு டைமண்ட் கூட குப்பையில் விழுந்து மண்ணு ஆயிருந்து அது ரத்னம்னு யாருக்கு தெரியும்? எடுத்து க்ளீன் பண்ணு பளிச்சுன்னு இருக்கும். அதனால் அசம்மூடகா ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த அசம்மூடகம்னா சுற்றி இத்தனை விஷயங்கள் இருக்குது. லோக மகேஸ்வரம்னு சொன்னால் இந்த டெல்யூஷன் இல்லாமல் இருக்கணும்னா இந்த காலம் பற்றியும் ப்ரெசென்ட்டில் இருக்கிறது தான் தெய்வம். யூ ஆர் ஒன் வித் த காட். நீ கடவுளுக்கு நீ இல்லை அங்கே. ஆக்சுவலாக அந்த நீ நானே இருக்காது. அந்த அகங்காரம் இல்லாத தேகம் நானே பாவம் இல்லாத அந்த மனிதன் அசம்மூடகா. ஓகே, அடுத்த ஸ்லோகத்தில் 4, 5 ரெண்டுமே சேர்ந்து படிக்கிறோம். இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை சொல்லி அந்தர்கதமாக இப்போது பகவானுடைய விபூதி சொல்கிறதுக்கு 2 ஸ்லோகத்தில் கண்டினியூட்டி இருக்கிறதுனால 2 சேர்ந்து நான் சொல்லுவேன். புத்திர் ஞானமசம்மோஹः க்ஷமா சத்யம் தமः ஷமः சுகம் துக்கம் பவோ பாவः भयं च भयमेव च अहिंसा समता तुष्टिः तपोदानं यशो यशः भवन्ति भावा भूतानां मत्त एव पृथग्विधाः. ஸோ இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, எதெல்லாம் நமக்கு அனுபவப்படுறதோ, முதல்ல ஜென்ரல் மீனிங் இங்கே பாருங்க பதங்கள். எதெல்லாம் நமக்கு அனுபவப்படுறது 5 புலங்களினால் 5 விஷயங்கள்.
அதே தான் வேறு 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 காம்பினேஷன்ஸில் இந்த லோகம் உலகம் என்னோடய சரீரம் எல்லாம் தெரியறது. பகவான் சொல்கிறாரு, எந்தெந்த ஃபேக்கல்ட்டிஸ் என்னென்ன சக்திகளினால நீ இந்த சரீரத்திலிருந்து பலதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறியோ அது எல்லாமே நானே தான். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இத்தனை விதமாக இத்தனை புஸ்தகம் இத்தனை ஸ்லோகங்கள் எது விவரித்தா கூட கடைசியில் வேதத்துடைய வேதாந்தத்தோட உபனிஷத்துடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அதை அங்கெங்கெங்கெங்கே ப்ரூவ் பண்ணிகிட்டே வரணும். ஏகமேவா அத்விதீயம், ஒரே ஒன்று தான் இருக்கு, ஒரே வஸ்து தான் இருக்கு, ரெண்டாவது கிடையாது. ரெண்டாவது அனேது துவைத்தம் இல்லை, ரெண்டாவது இருக்கேன்னு சொன்னால் அதெல்லாம் தோற்றம் மட்டும்தான். இந்த ஒன்று மேலே அதெல்லாம் காணப்படுறது. ஒரு மனுஷன் தூங்கும்போது அந்த ஒரு மனசே பலதாக காட்டுக்கிறது, தன்னைத்தானே காட்டுக்கிறது. அது புரிஞ்ச இப்போ இது புரியும். இதுதான் ஃபைனலாக ஏகமேவ, ஒன்றே ஒன்று தான் இருக்கு, அதுதான் அத்வைதம். துவைத்தம் இல்லாதது, ரெண்டாவது பொருள், ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது வஸ்து இல்லாதது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை, அந்த பூர்ண ஸ்திதி, பூர்ண ஞானத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்தனதுக்கப்புறம் நம்ம இருக்க மாட்டோம். அதனால் ஞானி எங்கே இருக்காரோ அப்படின்னு கேட்பார் ரமணர். ஞானம்தான் இருக்கின்றனது. அதனால் சத்தியம் ஞானம் அனந்தம். அங்கே ஞானி கிடையாது, கடவுளும் கிடையாது, எல்லாம் கிடையாது. எல்லாம் இருக்கிறது மொத்தம் ஒரே ஒரு சுத்த ஞானைக மூர்த்தையே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தையே நமஹ. ஸோ தட்சிணாமூர்த்தி மீன்ஸ் நாட் ஏ பர்சன், நாட் ஏ காட், நாட் ஏ ஒரு மூர்த்தி, அமூர்த்தி, தட்சிண அமூர்த்தி. ஞானமாவே வடிவமாயிருந்து வேற எந்த வடிவமும் இல்லாதவர். எப்படி தான் புரிஞ்சுக்குங்க? இப்படி தான் புரிஞ்சுக்கணும். எப்படி தான் புரிஞ்சுக்கணும்? இப்படி. எதுக்கு இந்த வார்த்தை சொன்னேன்? பகவான் இப்படி ஒரு 20 லிஸ்ட்டு கொடுக்குறாரு, அப்புறம் இன்னும் கொடுப்பாரு. இது ஓன்லி ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். அதனால் நான் எங்கே இருக்கேன், ஏதாவது சந்தேகம் இருக்குன்னு சரி சாம்பிள்ஸ் கொடுக்குறேன், இது எல்லாத்திலும் நீ பார்த்துக்கோ. ஏன்னா அதுக்கு உனக்கு தினந்தோறும் உனக்கு இந்திரியங்கள்னால் அனுபவப்படுறது தான். அப்படி அதெல்லாம் நினச்சிட்டு எல்லாத்துலேயும் நானே தான் இருக்கேன் அனே கூட அப்புறம் நீ வருவேன். அப்படி என்ன அர்த்தம்? ஏகரூப தியானம் சிந்தனையில் நின்று விஸ்வரூப தியானத்துக்கு சிந்தனைக்கு வந்துதான் ஆகணும். வராத வரைக்கும் நம்ம அல்பத்தில் அனந்தத்தினே சேர முடியாது, உணர முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. இது உறுதி. அதனால 20 லிஸ்ட்டு அப்படி சொல்லும்போதும் ஒரு 12 சிங்குலர்ஸ் எல்லாம் ஒன்று, ஒரு 8 4 பெயர்ஸு, மொத்தம் 20 சொல்கிறார். இது ஜென்ரல் வேர்டு மீனிங்கு கொடுக்குறேன் முதல்ல, ஏன்னா அதே நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது இருக்குது. அப்புறம் கொஞ்சம் அதுக்கு ஆழமான விஷயம் டைம் இருந்தால், இல்லைன்னா அப்புறம் புத்தி நம்பர் 1. ஓகே, அறிவு, புத்தி. புத்தி అనేది எல்லாருக்கும் இருக்குது. நமக்கு அந்தந்த ஜீவராசிக்கு கூட அந்தந்த லெவலில் அந்தந்த சரீரத்தில் கூட கொஞ்சம் அதுக்கு புத்தி இருக்குது. அதனால அது பூனை, நாய், குட்டி எல்லாம் கூட குழந்தை நல்லா பார்த்துக்கிறது, எப்படி செய்யணும் எல்லாம் தெரியும். அது புத்தி இருக்குது. புத்தி என்ன? சூக்ஷ்மமாக விஷயங்களே கிரகிக்கக்கூடிய, புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் புத்தி. ஜென்ரல் மீனிங் தத்துவபோதத்தில் நிச்சயாத்மிகா புத்தி. இது பண்ணணுமா, அது பண்ணக்கூடாது, புத்தி தான் இது டிசர்ன். The deciding and discerning factor is called buddhi. நம்மக்கிட்ட இருக்கு, எல்லாம் இருக்கு. ஓகே, ஜென்ரல் மீனிங் தான் கொடுத்துட்ருக்கு இப்போ. புத்தி, அப்புறம் ஞானம். புத்தி இருக்கு எல்லாத்துக்கு. அந்த புத்தின்னு ஞானம்னு 2 அர்த்தம்.
நிறைய விஷயங்களை பற்றி லோக்கத்தில் நிறைய கம்ப்யூட்டரு அது படிச்சுக்கலாம் இது படிச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லை கார் டிரைவிங் கூட ஞானம் தான். எல்லாமே சமையல் பண்ணுறது தான் உங்களுக்கு எல்லாம் ஞானம். லோகத்தில் பல அறிவுகள் பல விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிறது அது ஒரு பக்கம் இருக்குது. அதிகம் புத்தி வேணும். அதனால் எல்லாருனால சரியாக எல்லாருனால ருச்சியாக சமைக்க முடியல, எல்லாருனால ஓகே எல்லாருனால எல்லாம் பண்ண முடியாது. ஸோ லோக ஞானம் கூட ஞானம் தான். ஆனால் இங்கே நமக்கு எந்த ஞானம் நித்யா அனித்யா, எது பர்மனெண்ட் எது இம்பர்மனெண்ட்னு நமக்கு தெரியறதுக்கு உபயோகப்படுறதோ, எது சத்தியம் எது அசத்தியம்னு, எது ஆத்மா எது அனாத்மா, எது மேட்டர் எது சைத்தன்யம், அப்புறம் எல்லாமே பகவான் தானே சொல்கிறது வேறு விஷயம். பட் இப்போதைக்கு இங்கே பகவான் எல்லாமே தான். ஆனால் பகவான் எல்லாத்துலையும் வியக்தம் ஆகலையே. இந்த மைக்கு பேசாதே, ஆனால் மைக்கு வச்சுட்டு நான் உபயோகப்படுத்திட்டு பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி மாஸ்டர் வந்தார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொல்லிட்டு இந்த மைக்கு நினச்சிக்குமோ, நாளைக்கு கூட வாங்க மாஸ்டரு. சில பேருக்கு தினந்தோறும் வச்ச கிளாஸ் நல்லா இருக்கும் அனு தோணுமா, யாரும் தெரியாது. இருக்காங்க சில பேர் அப்படி தினந்தோறும். அப்புறம் இன்றைக்கின்னு பாருங்கோ கொஞ்சம் பேருக்கு வர முடியல. ஆனால் இன்னைக்கு பேசின விஷயம் அந்த 3வது ஸ்லோகம் நீ மறுபடியும் அப்படி யூடியூப்பில் கேட்ட இங்கே கேட்ட மாதிரி இருக்காது. அதனால த டைரக்ட் லைவ் டெலிகாஸ்ட் லைவ் கான்ஷியஸ் பீயிங் ஷுட் டாக் டு த கான்ஷியஸ் பீயிங். கண்ணில் கண்ணு வச்சு பார்த்து நேராக பேசணுமா, அதோட எஃபெக்ட் பல மடங்கள் ஜாஸ்தி. அதனால் ஞானம். ஸோ அந்த அறிவு, எந்த அறிவு எல்லா அஜ்ஞானத்தையும் நீக்குமோ. எனக்கு இப்போ சைனீஸ் லாங்குவேஜ் தெரியும், ஆனால் சைனீஸ் லாங்குவேஜ் தெரிஞ்சதுனால ஜப்பனீஸ் லாங்குவேஜ் தெரியாதனே அஜ்ஞானம், தெரியாதன்னு அஜ்ஞானம், ஐ டோன்ட் நோ, அது நீக்குமா? நீக்காது. இதுதான். எனக்கு ஸ்கூட்டர் மட்டும் நல்லா டிரைவிங் பண்ண தெரியும், ஆனால் கார் டிரைவ் பண்ண தெரியாது. எனக்கு சப்பாத்தி நல்லா பண்ணுவேன் சார், ஆனால் பரோட்டா பண்ண தெரியாது. அது நான் என்ன. ஸோ ஒன்று நெகேட் ஆகிறது இங்கே. ஆனால் இங்கே எந்த ஞானம் எல்லா அஜ்ஞானத்துடைய குறை, எல்லா அஜ்ஞானம்னு லோக அஜ்ஞானம் எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு பரோட்டா இதனே சைக்கிள் ஸ்கூட்டர். இந்த லோகத்தில் நான் அது தெரிஞ்சிக்கல, இன்னும் இது தெரிஞ்சிக்கல, எனக்கு முடியல, நான் அப்படி இருந்தால் அப்படி பண்ணியிருப்பேன், இல்லை நான் இங்கே பிறந்தேன், அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், குறை. இதெல்லாம் தெரிஞ்சிக்கலே அனே அஜ்ஞானம். அந்த குறை நீக்கப்படுறதோ அது உண்மையான ஞானம். குறையொன்றுமில்லை, அப்போ தான் அந்த பாட்டுக்கு அர்த்தம் ஞானம். அப்புறம் ஞானம் அசம்மோக. இப்போ தான் மோகம் விஷயம் பற்றி பேசியிருக்கோம். மோகம் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை அசம்மோக. அப்புறம் க்ஷமா, மன்னிக்கக்கூடிய ஒரு குணம். ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட், க்ஷமா. இந்த க்ஷமாவை யாராவது ஒருத்தர் நம்ம மன்னிக்கிறோம்னு சொன்னால் அதோடைய பிரயோஜனம் நமக்கு தான். இப்போது ஒருத்தர் ஏதோ பண்ணார், தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணார், நமக்கு அவன் மேலே கோபம் வந்துச்சு, ஏதோ வந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு மனசுக்கு. அதனால் ஆனால் க்ஷமிக்கலே அவங்கள. யாருக்கு நஷ்டம்னா அந்த மனிதன் யார் என்ன பண்ணாரோ நான் க்ஷமிக்கலையோ மன்னிக்கலையோ விட்டு கொடுக்கலையோ அவருடைய பாரம் மொத்தம் என்னை மனசில் வச்சுக்கிட்டு நான் வாழுவேன். இட் பிகம்ஸ் எக்ஸ்ட்ரா லோட் ஃபார் மை மைண்ட். அதனால தான் மன்னிக்கிற குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். க்ஷமா, அது என்னன்னு விட்டுடுங்க, ஆத்தியாத்மிக விஷயத்தில் சொல்கிறோம் முக்கியமாக. அதனால் க்ஷமா குணத்தினை, க்ஷமா. சத்தியம், சத்தியம்னா பொதுவாக உண்மை பேசுறது, அப்புறம் அதெல்லாம் சொல்கிறோம்.
ஆனால் சங்கராச்சாரியர் பாஷ்யத்தில் ஒரு அழகான டெஃபினேஷன் சத்தியத்துக்கு திரிகால அபாதித்தம் இது சத்தியம்னு சொல்லும். அப்புறம் சத்திய வாக்கு பேசுறது, சத்தியத்தின் உணர்த்துக்காகவே வாழறது, சத்தியத்தின் உணர்றதுக்கு சத்தியமாக வாழ்ந்து சத்தியத்தின் பேசி இருந்தானா சத்தியத்தின் உணர முடியும், அடைய முடியும். ஆனால் இந்த டெஃபினேஷனை இந்த ஸ்லோகத்தில் இங்கே எழுதும்போது அவர் வித்தியாசமாக பல இடத்துல எழுதுவார். என்ன, எது நான் பார்த்தானோ எது நான் கேட்டானோ அந்த பார்த்து கேட்டது எனக்கு என்ன தெரிஞ்சதோ ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்காரு, அது நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அனுகுணமாக இருக்கிற மாதிரி என்ன அனுபவத்துக்கு கூட சேர்த்துட்டு என் அனுபவம் ஒன்று கேட்ட ஒன்று பார்த்தா கேட்ட அதனால் எனக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டதோ அந்த மூணுத்துக்கு அனுகுணமாக அதுக்கு சம்பந்தமாக இருக்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு புரியற மாதிரி இருக்கிறபடியாக சொல்கிறது சத்தியம்ன்றாரு. கொஞ்சம் கஷ்டம்தான் புரிஞ்சுக்கிறது. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தம் வந்துச்சு. ஓரளவு புரிஞ்சிச்சுன்னா போதும். பாருங்க எவ்வளோ முக்கியம் இருக்கேன்னு. ஆனால் பொதுவாக நம்ம பார்த்தா உள்ள வேறே வெளியில் வேறே, நம்ம எல்லாரும் நம்ம பார்த்தது வேறே கேட்டது வேறே. ஆனால் அதை இன்னொருத்தர் கம்யூனிகேட் பண்ணும்போது வேறே மாதிரி கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் கலரிங் போட்டி. அதனால் சத்தியம் అనేది எவ்வளோ பியூரிட்டி, ஹார்ட் பியூரிட்டிக்காக தான் இந்த யமநியமங்கள் எல்லாம் சொல்லி சத்தியம் அஹிம்சா அஸ்தேயம் அபரிக்கிரகம் இத்தனை விஷயங்கள் சொன்னார். இதெல்லாம் தானே மனுஷனுக்கு வேண்டியது. அதுக்காக எவ்வளோவாது கஷ்டப்படுவே, கொஞ்சம் வேறு நஷ்டம் ஏற்பட்டால் கூட இதுக்காக நான் விட்டு கொடுப்பேன். ஏன்னா இதுதான் தனம், இதுதான் செல்வம், இதுதான் சோபனம். நேற்று விவேக சூடாமணியில் முடியும் போது ஒரு வார்த்தை வந்துச்சு, சோபனம். ஞானம் பற்றி சிஷ்யனை முடித்து சொல்லும் போதும் அழகு இந்த ஞானம் இந்த விஷயங்கள் இருக்கிறதா அப்படி சொல்லி சத்தியம். அப்புறம் தமஹா, தமஹான்னா புலங்களுடனே கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுனே ஒரு சக்தி இருக்குல்ல, இந்திரியங்கள் நிகிரம் இருக்குது. ஓகே, ஒருத்தருக்கு ஒரு சில இதில் சில கண்ட்ரோல் இருக்குது, சில பேருக்கு மொத்தத்தில் தமம். இந்த வார்த்தைகளை நம்ம பார்த்திருக்கோம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கூட பார்த்தோம். ஷமஹா, மனசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது, மனசு நிம்மதியாக இருக்கிறது. அப்புறம் சிங்கிளாக இருக்கிறத எடுத்துக்கிறேன். இப்போது நான் சொன்னது எல்லாமே சிங்கிள் அதெல்லாம். அப்புறம் அஹிம்சா, மனசா வாச்சா கர்மனா எந்த விதத்திலோ யாருக்கு எந்த ஜீவிக்கு கூட துக்கம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி வாழறது பேர் அஹிம்சா, நான் வைலன்ஸு. சமதா, சமநிலையா மனசுடைய சமநிலை. அப்புறம் ஜாதி நீதி குல கோத்திர தூரகமனி விவேக சூடாமணியில் சொன்ன மாதிரி அதெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப வேற்றுமை பார்த்து இது பண்ணாது. சமத்துவம் சமதா. அப்புறம் துஷ்டிகி, திருப்தியோட. இதுக்கு பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சந்தோஷம்னு சொல்லப்பட்டது துஷ்டிகி. துஷ்டின்னா போதும், கடவுளுக்கு இவ்வளோ கொடுத்தாரு, இதுக்கே நான் நன்றி சொல்கிறேன், தேங்க்ஸ். இப்போ இன்னைக்கு என்ன இருக்கின்றனோ அதை வச்சு ஃபஸ்ட் டைம் ஐ மஸ்ட் பி ஹாப்பி. வாட் எவர் ஐ எம் ஹேவிங் ஐ மஸ்ட் பி ஹாப்பி. இன்னும் வந்துதான் தானாக வந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் என்ன எப்படியாவது கிராப் பண்ணாவது ஏதாவது பண்ணாவது திருடு பண்ணாவது நான் வாங்க துஷ்டியோடு இரு. அதனால் கண்டென்ட்மெண்ட் இல்லாத மனுஷனுக்கு எவ்வளவு கொடுத்தானோ என்ன பண்ணான்னு கூட போச்சு. அதுதான் தேவதைகள் அசுரர்கள் தபஸ் பண்ணுறது எல்லாம் பார்க்குறோம் கதைகளுக்குள்ள. எவ்வளோ இருந்தாலும் திருப்தி இல்லை. ஆனால் ஒன்றும் இல்லாத ஒரு துருவி ரொம்ப திருப்தியோடு இருக்கேன். ஸோ சமதா, துஷ்டிகி. அப்புறம் தானம், தானம் பண்ணுறது நமக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம சக்திக்கு தகுந்த அளவு வரைக்கும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஷேர் பண்ணிக்கிறது தானம். இங்கே வரைக்கும் சிங்கிள் நான் ஐ திங்க் 12 சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல, ஏதாவது நம்பர் அப்படி இப்படி ஆயிடுச்சு.
அடுத்த 8 4 பெயர்ஸ். அது இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் சும்மா சுகம் துக்கம் பாருங்கள், பெயர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ். சுகம் துக்கம், பாவம் அபாவம், அப்படி தானே எக்ஸிஸ்டன்ஸு நான் எக்ஸிஸ்டன்ஸு. அப்புறம் பயம் அபயம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா யஷா அயஷா. அது 4 பெயர்ஸ் ஆகிடுதா 8. அது என்ன, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாரு என்னன்னா, இதெல்லாம் நானேன்றார். நானே தான் ஒரு சரீரத்தில் ஒரு ரூபத்தில் இருந்து இதெல்லாம் நான் व्यक्तப்படுத்துகிறேன். அதுதான் கன்க்ளூஷன். மற்ற ஏவ பிருத்தக் விதாக. நானே தான் பல வகையாக இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே, இதெல்லாமே இது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா? சிலது நெகட்டிவாக கூட வருது. இப்போ பாருங்க, பயம் அபயம்ன்றாரு. அபயம் பயம் கூட பகவானோட ரூபமேவா. இப்படி சொல்லும்போது ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் ஒரு வாரம் தர்ஸ்டே வரைக்கும் திங்க் பண்ணிட்டு வாங்க. சரி, எல்லாமே அவரன்னு சொன்ன அப்போ அக்கிரமம் பண்ணுற புத்தி, கெடுதல் செய்கிற புத்தி, புத்தியில் இருக்கிற குணங்கள் தான் இது எல்லாமே. த இன்டர்னல் இப்போ சொன்னதெல்லாம் எங்கே புத்தியில் இருக்குது. க்ஷமா சத்தியம் தயா இதெல்லாம் எல்லாமே பகவான்னு சொல்லும் போதும் அப்போது கெட்டது கூட பகவான் தானே. சந்தேகம் வரும். அதுக்கு என்ன பதில் அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.